ஹலோ மக்களே, வெல்கம் டு Press to Teach. டீப் டைவ் இன்டு பைத்தன் சீரீஸில் இன்றைக்கி நீங்கள் மல்டிபிள் நெக்ஸ்டட் அண்ட் செயின்டட் இஃப் கண்டிஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இஃப் எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸ். ஸோ இதை எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணி எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இஃப், அண்ட் செகண்ட் நெக்ஸ்டட் இஃப், அண்ட் தேர்ட் செயின்டட் இஃப். ஸோ இந்த மாதிரியான இஃப் எல்ஸை ஸ்ட்ரக்சர் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன, இதுக்கு ஒன்றுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற எல்லாமே நம்ம ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் இஃப். ஸோ இந்த மல்டிபிள் இஃபோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் ஒரு 2-3 இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த ஒரு இஃப்புக்கும் இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த விதமான டிபெண்டன்சியுமே இருக்காது. ஸோ ஒரு கண்டிஷனும் இன்னொரு கண்டிஷனுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. ஒரு கண்டிஷன் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும் அண்ட் அடுத்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்படி தான் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதோட யூசேஜ் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரோக்ராமில் நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணணும். ஆனால் ஒரு கண்டிஷனுமே இண்டிபெண்ட்டாக இருக்குது, டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்ற மாதிரியான இடத்துல இந்த மல்டிபிள் இஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரோக்ராமில், ஸோ ஃபர்ஸ்ட் எந்த இஃப் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அண்ட் நெக்ஸ்ட் இஃப். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர், அதாவது சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்கும், அண்ட் இந்த கண்டிஷன் நம்பர் 1 ட்ரூ ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்றத கீழே மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த இஃப் பிளாக்குள்ளே, அதாவது இன்டென்ட் பண்ணி உள்ளே கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி கண்டிஷன் நம்பர் 2. ஸோ கண்டிஷன் நம்பர் 2 ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுன்றத இந்த பிளாக்குள்ளே கொடுத்துருப்போம். அண்ட் கண்டிஷன் நம்பர் 3. ஸோ இது மாதிரி 4, 5, 6 நீங்கள் எவ்வளோ கண்டிஷன் செக் பண்ணாலும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போட்டு வரீங்க இல்லையா. ஸோ இதை தான் மல்டிபிள் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்டிபிள் இஃப்ல நீங்கள் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் செக் அண்ட் எக்ஸிக்யூட் ஒன் ஆஃப்டர் அனதர். ஸோ இதை ஒரு குட்டி ப்ரோக்ராமில் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ இதுதான் என்னோட கோல் ட்ராக்கர் ப்ரோக்ராம். ஸோ நான் இப்போது ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக 3 கோல் செட் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுறேனா இல்லையா. ஸோ அடுத்து ஒரு நாளைக்கு கலோரிஸ் நான் 500க்கு மேலே பர்ன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு 30 மினிட்ஸ் நான் ஆக்டிவாக இருக்கணும், அதாவது எக்ஸசைஸ், ஜாகிங் அந்த மாதிரி ஏதாவது நான் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட 3 கோல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபஸ்ட்டு கோல் இது, அதாவது என்னோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இது. ஸோ இங்கே நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா, நான் 10,000 ஸ்டெப்ஸ் இல்லை அதுக்கு மேலே நடந்திருக்கேனான்னு செக் பண்ணுறேன். அண்ட் அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கேன், அண்ட் 30 மினிட்ஸ் நான் ஆக்டிவாக இருந்திருக்கேனா இல்லையான்றதை செக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுதான் நான் இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ ஸ்டெப் ஈக்குவல் டு 12,000 கொடுத்துருக்கேன், அண்ட் கேலரிஸ் பர்ன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 300, அண்ட் ஆக்டிவிட்டிஸ் 60 மினிட்ஸ். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மல்டிபிள் இஃப்ல எல்லா இஃப் ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் அது இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுது. ஸோ ஸ்டெப்ஸ் நான் 10,000க்கு மேலே நடந்திருக்கேனான்னு பார்க்குறேன். ஸோ என்னோட ஸ்டெப் வேல்யூ 12,000 இருக்குது. ஸோ இது கிரேட்டர் தென் 10,000. ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு அதுக்குள்ளே இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு, ஸ்டெப் கோல் அச்சீவ்டு. ஸோ அடுத்து கலோரிஸ் பேண்டட் நான் கிரேட்டர் தென் 500 கொடுத்துருக்கேன், பட் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 300 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு அது கீழே இருந்த அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி கோல். ஸோ ஆக்டிவிட்டி மினிட்ஸ் 30 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ நான் இங்கே வேல்யூ 16 பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த 60ன்றது இந்த 30 விட கிரேட்டர் தென், அதனால ஆக்டிவிட்டி பாஸ் ஆயிடுச்சு, அந்த கோல் பாஸ் ஆகி நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த கேலரி பர்ன்ட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கோலோட வேல்யூ நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லா கண்டிஷனுமே அச்சீவ் ஆகிட்டு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஷாப்பிங் கார்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ கார்ட்டில் டோட்டல் 150ன்ற வேல்யூ வச்சுருக்கேன். டிஸ்கவுண்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது. விஐபி மெம்பரானா இல்லை.
ஃப்ரீ ஷிப்பிங்கா அப்படின்னு பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 டிஃப்ரெண்ட்டான இஃப் கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். ஸோ இது மல்டிபிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ன்றதுனால ஒரு இஃப், அதுக்கு கீழே இன்னொரு இஃப், அதுக்கு கீழே இன்னொரு இஃப், அதுக்கு கீழே இன்னொரு இஃப், மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா கார்டோட டோட்டல் வந்து ஷிப்பிங் த்ரெஷ்ஹோல்ட் இந்த வேல்யூவை விட கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எலிஜிபிள் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்து நமக்கு ஃப்ரீயாக பண்ணுவாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். இருக்குன்னா டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகணும். விஐபி மெம்பராக இருந்தால் அதுக்காக ஒரு சர்டென் பர்சன்டேஜ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகும். ஸோ கார்டு டோட்டல் வந்து கிரேட்டர் தென் 200 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கிஃப்ட்டுக்கு வந்து எலிஜிபிள். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்ம செக் பண்ணக்கூடிய இந்த 4 இஃப் கண்டிஷன். ஸோ இதுக்கு வந்து இதுதான் நம்ம வேல்யூஸாக பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட வேல்யூஸ். ஓகே, இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா நமக்கு வந்து 2 தான் வந்து அப்ளை ஆயிருக்கு. எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் டிஸ்கவுண்ட் அப்ளைட். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த விஐபி மெம்பர் அப்படின்றது ஃபால்ஸ்னு வச்சுருக்கோம். அண்ட் கார்ட் டோட்டலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஸ் தென் 200 இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே ட்ரூ ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த கார்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ கிரேட்டர் தென் 200 அண்ட் விஐபி மெம்பர் அப்படின்றத நம்ம ட்ரூ அப்படின்னு மாற்றணும் அப்படின்னா ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இதை நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 4மே பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எலிஜிபிள் ஃபார் ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் டிஸ்கவுண்ட் வந்து அப்ளை ஆகிருக்கு அண்ட் நம்ம ஒரு விஐபி மெம்பர் அண்ட் எலிஜிபிள் ஃபார் கிஃப்ட் அப்படின்ற இந்த 4 கண்டிஷனுமே நமக்கு செக் பண்ணி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மல்டிபிள் இஃப் அப்படின்றது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து செயின்டு இஃப் பார்க்கலாம். ஸோ இந்த செயின்டு இஃப்ல நம்ம ஒரு முக்கியமான விஷயம் யூஸ் பண்ணுவோம். அதுதான் வந்து எல்ஸ் இஃப் அப்படின்றது. ஸோ எல்ஸ் இஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் முதல்ல ஒரு கண்டிஷன் கொடுக்குறீங்க, அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து இந்த கண்டிஷன் செக் பண்ணு அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்து இந்த கண்டிஷன் செக் பண்ணுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அதை தான் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைத்தானில் இதுக்காக ஒரு ஸ்பெசிஃபிக்கான கீவேர்ட் இருக்குது, அதுதான் எல் இஃப். அதாவது எல்ஸையும் இஃப்பையும் மர்ஜ் பண்ணி எல் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இஎல்ஐஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்டட் இஃப்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு கண்டிஷன் ஏ ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கண்டிஷன் பி செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன் பி செக் பண்ணுற இடத்துல நம்ம இந்த எல்ஸ் இஃப் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இப்போது ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பிளான் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். பிளான் ஏ வந்து நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு 1 lakh ரூபீஸ் சேர்த்து வச்சிருவேன். அப்படி நான் 1 lakh சேர்த்து வச்சேன் அப்படின்னா நான் வந்து இந்த ப்ராடக்ட் ஏ வந்து வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஒரு வேளை மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, பிளான் பி வச்சுருப்பீங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நம்ம எல்லாருமே இந்த ட்ரிப்பு போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மச்சான் நம்ம வந்து இவ்வளோ காசு கலெக்ட் பண்ணிட்டோம், அதாவது ஒரு 50,000 கலெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கோவா போகலாம்டா அப்படின்னு பிளான் பண்ணுவோம். மச்சான் 50,000 கலெக்ட் பண்ணலன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கேள்வி வரும். அப்போ என்ன சொல்லுவோம், சரி விட்றா ஒரு 30,000 கலெக்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து கொடைக்கானலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 30,000 கலெக்ட் ஆகலடா, வெறும் 1000 ரூபாய் தான் கலெக்ட் ஆச்சுன்னா விடு மச்சான் நம்ம இருக்கிற ஏரியாலேயே எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசிக்கிறத வந்து ப்ரோக்ராமில் கம்ப்யூட்டருக்கு நீங்கள் சொல்கிறப்ப இந்த செயின்டட் இஃப் தான் யூஸ் ஆகும். ஓகே, ஸோ செயின்டட் இஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுவீங்க. ஒரு வேளை அது ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அடுத்து என்ன செக் பண்ணணும், அடுத்து என்ன செக் பண்ணுறதுன்னு வருது இல்லையா. ஸோ அதை தான் வந்து இந்த எல்ஸ் இஃப் அதாவது எல் இஃப்ல கொடுப்பீங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணுன்றத எல்ஸில் கொடுக்கணும். ஸோ இதுதான் இந்த செயின்டட் இஃபோட ஸ்ட்ரக்சர், இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ ரொம்ப ஈஸியாக நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் அப்படின்றது உங்களோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இது நடந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது இஃப். அது நடக்கலைன்னா இது நடக்குமா, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகலை, ஸோ அடுத்த கண்டிஷன் ஒர்க் அவுட் ஆகுமான்னு செக் பண்ணணும் அப்படின்னா எல்ஸ் இஃப் கொடுக்கணும். இது எதுவுமே ஒர்க் ஆகலை, இஃப் ஒர்க் ஆகலை, எல்ஸ் இஃப் ஒர்க் ஆகலை, அப்போ கடைசியாக என்ன தான் பண்ணுறது அப்படின்றதுக்கான சொல்யூஷன் அப்படின்றத தான் ப்ரோக்ராமில் வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கீழே நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுதான் இஃப்
else if and else. ஸோ இப்போ இந்த செயின்டு கண்டிஷன் பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே சீக்வன்ஷியல் ஆர்டராக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணால் இஃப் எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸ். ஸோ இதோட யூசேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணுவீங்க. பட் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே கொடுத்துருக்க ஸ்டெப்ஸை வந்து நம்ம செக் பண்ண மாட்டோம். அதோட அந்த கண்டிஷன் பார்க்குறதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். ஸோ இதுதான் வந்து செயின் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இஃப்ல இருக்கும். அதுக்கு அடுத்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய கண்டிஷன் எல்லாமே எல்ஸ் இஃப் அப்படின்னு கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த எந்த கண்டிஷன் மேலே இருக்க இந்த 3 கண்டிஷனுமே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்றத இந்த எல்ஸில் கொடுத்துருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறது வந்து சீக்வன்சியலாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு கண்டிஷன் மீட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இஃப் கண்டிஷன் செக், அந்த மல்டிபிள் இஃப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ இதுக்கு ரொம்பவே ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள் வந்து இந்த கிரேடிங் சிஸ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிஜிபிஏ பேஸ் பண்ணி கிரேட்லாம் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ பிசிடி அண்ட் இ வந்தால் ஃபெயிலா ஐ கெஸ், இல்லை எஃப் வந்தால் ஃபெயில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்கோர்ஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதை எல்லாமே இந்த செயின்டட் இஃப்ல தான் செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் 90 இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா கிரேட் வந்து ஏ. அப்படி இல்லை கிரேட்டர் தென் 80 இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படின்னா பி. இல்லை 70 அப்படின்னா நம்ம ஸ்கோர் 70னா சி கிரேட். ஸோ அதுவுமே இல்லை அப்படின்னா இ கிரேட், டி கிரேட். இது எதுவுமே இல்லை 60 விட பிலோ போயிடுச்சுன்னா ஃபால்ஸ், ஃபெயில் அப்படின்றது. ஓகே, ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம். வாங்க இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்களா நம்மளோட ஸ்கோர் வந்து 80. ஸோ அதாவது 85 ஸ்கோர் வந்து நான் 85 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் கிரேட் வந்து பின்னு வருது. ஓகே, ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கிற இந்த 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 கண்டிஷன் எதுவுமே நம்ம செக் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல அந்த வேல்யூ ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த கிரேட் பி பிரிண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுவோம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து நான் இங்கே கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன் பாருங்களேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து நமக்கு இந்த லைன் வந்து பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ கிரேட் பி பிரிண்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இதுதான் பிரிண்ட் பண்ணுவோம். இதுக்கு நடுவில் இருக்க இந்த கண்டிஷன் எதுவுமே நம்ம செக் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இதில் திரும்ப ஒரு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து 50 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ ஸ்கோர் வந்து இப்போ 15 இருக்குது. ஸோ இது வந்து கிரேட்டர் தென் 90 பார்ப்போம். இல்லை, ஸோ கிரேட் ஏ கிடையாது. அடுத்து 80 கண்டிஷன் செக் பண்ணுவோம். ஸோ அதுவும் ஃபால்ஸு. ஸோ 70 செக் பண்ணுவோம், ஃபால்ஸ். அண்ட் கிரேட்டர் தென் 60 பார்ப்போம், அதுவுமே கிடையாது. ஸோ அதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேரெக்டாக இந்த எல்ஸுக்கு வந்துட்டு கிரேட் வந்து எஃப் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, ஸோ கிரேட் எஃப் அப்படின்றது பிரிண்ட் ஆகிருக்கு நமக்கு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு வெஹிக்கிள் வந்து எந்த மாதிரியான வெஹிக்கிள், லைட் வெயிட் வெஹிக்கிளா, மீடியம் வெயிட் வெஹிக்கிளா, இல்லைனா ஹெவி வெயிட் வெஹிக்கிளான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இஃப்ல வந்து 1000 விட கம்மியாக இருக்கா. ஸோ வெயிட், ஒரு வெஹிக்கிளோட வெயிட் வந்து 1000க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது லைட் வெஹிக்கிள். ஸோ அதுவே வந்து 3000க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா மீடியம் வெஹிக்கிள். ஸோ அதுவே வந்து 5000க்கு கீழே இருந்தால் ஹெவி வெஹிக்கிள். ஸோ இது எதுவுமே அது வந்து செட் ஆகலை, ரொம்ப அதிகமான வெயிட்டில் இருக்குது அப்படின்னா அது வந்து எக்ஸ்ட்ரா வெயிட் வெஹிக்கிள் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ நான் வந்து வெயிட் வந்து 3500 அப்படின்றத பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து ஹெவி வெயிட் கேட்டகரியில் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதை வந்து நான் வந்து 500 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் வெயிட் வெஹிக்கிள் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் செயின்டு இஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்டட் இஃப் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்டட் இஃப் வந்து என்ன அப்படின்னா ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் இருக்கும், அது ட்ரூ ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன செக் பண்ணணும்னு இருக்கும். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கடுத்து எந்த கண்டிஷன் செக் பண்ணணும்னு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நான் எப்படி சொல்லலாம் உங்களுக்கு அப்படின்னா
ஓகே. இப்போ நீங்கள் இந்த ஆன்லைன் கோர்சஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ NPTEL கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி கோர்சஸில் என்ன செக் பண்ணுவாங்கன்னா 2 கண்டிஷன் செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் அசைன்மெண்ட் ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் 70 இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அடுத்து என்ன செக் பண்ணுவாங்க எப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் எழுதுகிற எக்ஸாமில் வந்து கிரேட்டர் தென் 50 வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. இது அப்படி கூட சொல்லாமல் இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் 10th எக்ஸாம்லாம் எழுதிருப்பீங்க இல்லையா? ஸோ 10th எக்ஸாமில் ஃபர்ஸ்ட்டு என்ன செக் பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட ஏஜ் பார்ப்பாங்க. கரெக்டாக நிறைய பேர் அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? 10th எக்ஸாம் எழுதுறப்ப ஐயோ உனக்கு ஏஜ் கம்மியாக இருக்குது, இந்த சர்டிஃபிகேட் அப்படிலாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. ஸோ 10th எழுதுறாங்க அப்படின்னா அவங்களோட ஏஜ் வந்து இது இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அடுத்து என்ன செக் பண்ணுவாங்க? அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் இவ்வளோ இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த 2ம் இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க? ஹால் டிக்கெட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அடுத்து நீங்கள் ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மல்டிபிள் இஃப் வந்து இதை தான் வந்து நம்ம நெக்ஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹைரார்கி மேனரில் வந்து நீங்கள் செக் பண்ணுவீங்க. ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, ஒரு கண்டிஷன் வந்து இன்னொரு கண்டிஷனோட டிபெண்ட் ஆகி இருந்துச்சுன்னா. ஸோ இதுதான் வந்து மல்டிபிள்க்கும் நெக்ஸ்டட் இஃப்க்குமான டிஃப்ரெண்ட். மல்டிபிள் இஃப் வந்து இண்டிபெண்ட் கண்டிஷனாக இருக்கும். நெக்ஸ்டட் இஃப் வந்து டிபெண்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா செகண்ட் கண்டிஷன் ஒர்க் ஆகும். இல்லை ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா அது செகண்ட் கண்டிஷனுக்குள்ளேயே வராது. அந்த இடத்துல வந்து அது செக் பண்ணியே பார்க்காது. ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்டட் இஃப். ஸோ இதோட எவாலுவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவுட்டர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் இஃப் வந்து ட்ரூ ஆச்சுன்னா மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செகண்ட் இஃப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்டட் இஃப் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 1 இருக்கும். இந்த கண்டிஷன் 1 வந்து அதாவது இந்த இஃப் பிளாக்குள்ளேயே நம்ம இன்னொரு இஃப் பிளாக் அதாவது கண்டிஷன் நம்பர் 2 வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஸோ இது ரெண்டுமே ட்ரூவாக ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருப்போம். ஸோ இந்த எல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கண்டிஷனோட எல்ஸ் பார்க் அண்ட் இது வந்து இருக்கு இல்லையா? ஸோ இந்த எல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனோட எல்ஸ் பார்க். ஸோ நெக்ஸ்டட் இஃப்பில் நீங்கள் ரெண்டு விஷயம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 1 வந்து என்ன அப்படின்றது, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன் செக் பண்ணுவீங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்டட் இஃப்கான ப்ரோக்ராம் இந்த வெப்சைட் அட்மினோட ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு லாகின் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். செகண்ட் வந்து லாகின் பண்ணியிருக்கவங்க வந்து அட்மினா அப்படின்றத செக் பண்ணணும். அதாவது அந்த வெப்சைட்டோட ஓனரா அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க லாகின் பண்ணியிருக்காங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். லாகின் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அடுத்து வந்து நம்ம அவங்க யாருன்னு செக் பண்ண போகிறோம். அவங்க நார்மல் யூசரா இல்லை அந்த வெப்சைட்டோட ஓனரான்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ அவங்க வெப்சைட் ஓனராக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்மின் ஆக்சஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அப்படி இல்லை அவங்க லாகின் பண்ணியிருக்காங்க பட் அவங்க வந்து அட்மின் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், நார்மல் யூசருக்கான ப்ரிவிலேஜ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க லாகினே பண்ணலை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணுங்க அப்படின்றத சொல்ல போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லாகின் மட்டும்தான் ட்ரூன்னு வச்சுருக்கோம், அட்மின் வந்து ட்ரூ வந்து இல்லைன்னு வச்சுருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சஸ் யூசர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல அட்மின் அப்படின்றத நான் ட்ரூன்னு ஆக்க போகிறேன். ஓகே. ஸோ ட்ரூன்னு ஆக்கிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் வந்து அட்மினோட ஆக்சஸாக நமக்கு கிராண்ட் ஆகிருக்கு. ஆக்சஸ் டு அட்மின் செக்ஷன் கிராண்டட். ஸோ இந்த பார்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இன்னொன்று பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, இதை வந்து நான் இப்போ ஃபால்ஸுன்னு மாற்றிடுறேன். சரியா? ஸோ இப்போ வந்து அவங்க லாகினே பண்ணலை. ஸோ அவங்க லாகினே பண்ணலை அப்படின்றதுனால இந்த வேல்யூ இஸ் அட்மின் வந்து ட்ரூவா இல்லையா அப்படின்ற இந்த பிளாக்குள்ளேயே வந்து அது போகாது. ஓகே. ஸோ இந்த பிளாக்கே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது உங்களுக்கு. ஸோ இந்த இஃப் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா
இந்த இஃப் வந்து ட்ரூ ஆனால் மட்டும்தான் இதுக்குள்ளே கொடுத்துருக்கக்கூடிய இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லாக்டின்னை வந்து ஃபால்ஸ், அதாவது இந்த மெயின் இஃப்பை வந்து ஃபால்ஸ்ன்னு மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா, ப்ளீஸ் லாகின் டு த வெப்சைட் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து நெக்ஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கிளப்புக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா அதில் நம்ம என்னென்ன பெர்மிஷன் செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து 18 இருக்கா, இல்லை 18 விட அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அண்ட் அடுத்து வந்து பெர்மிஷன் இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ பெர்மிஷன்றதோட மெம்பர்ஷிப்னு வச்சுக்கலாமே. ஸோ மெம்பர்ஷிப். ஓகே, ஸோ நமக்கு வந்து மெம்பர்ஷிப் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, மெம்பர்ஷிப் இருந்துச்சுன்னா கிளப்புக்குள்ளே போகலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து போக முடியாது, ஸோ உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வேணுன்ற மாதிரி நம்ம வந்து ஒரு எரர் மெசேஜ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களா, யூ கேன் என்டர் த கிளப்னு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஏஜ் வந்து 18 கொடுத்துருக்கோம், மெம்பர்ஷிப் வந்து ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதுவே நமக்கு வந்து மெம்பர்ஷிப் இல்லை அப்படின்னா என்ன எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பெர்மிஷன் வேணும், அப்போ தான் வந்து கிளப்புக்குள்ளே வந்து உங்களை விட முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ அதுவே வந்து நம்ம ஏஜ் வந்து அண்டர் 18, நமக்கு வந்து ஒரு 17 தான் ஆகுது அப்படின்னா எல்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு, யூ ஆர் டூ யங் டு என்டர் த கிளப் அப்படின்றது நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ இது வந்து ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸோ செயின்டட் மல்டிபிள் நெக்ஸ்டட் இஃப் அப்படின்றது உங்களுக்கு என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் இஃப் கண்டிஷன் எல்லாமே இண்டிபெண்ட்டாக இருக்கும், மல்டிபிள் க்ளோட் பாக்ஸ் இருக்கும், எல்லா இஃப்புமே வந்து செக் பண்ணும். ஸோ செயின்டட் இஃப் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அதாவது நிறைய கண்டிஷன் செக் பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துலையே நம்ம எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரே ஒரு ஆப்ஷன், மல்டிபிள் ஆப்ஷன்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, மல்டிபிள் கண்டிஷன்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த செயின்டட் இஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்டட் இஃப் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிஷன் வந்து ஒன்னோட ஒன்று டிபெண்ட் ஆகிருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் அடுத்த கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்ற கேசஸில் இந்த நெக்ஸ்டட் இஃப் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இந்த 3 இஃப்புக்கான டிஃப்ரென்ஸ் பற்றி கற்றுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி நான் வீடியோஸில் காட்டுற கோட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கோட் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு இப்போ பார்த்த எல்லா கோடுமே உங்களுக்கு கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு கோட் வேணும்னா கீழே கோட் அப்படின்னு கமெண்டில் கொடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி கீப் ப்ராக்டிஸிங். ஏன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் நீங்கள் ப்ரோக்ராம் நீங்களாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க தான் உங்களுக்கு வந்து உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மறக்காமல் கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.